அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு 5 ரூபா கலெக்ஷன் 1992 டு 2004 2004 வரைக்கும் ஒரு 47 வகையான நாணயங்கள். 2004 கொல்கட்டா மும்பையும் சேர்த்து. இதெல்லாம் விலை கொஞ்சம் கூட உள்ள நாணயம். இது ஒரு நாணயம் 700 ரூபா, இது ஒரு நாணயம் 300 ரூபா. அவ்வளோ ரேட்டுக்கு நம்ம போகாது. அது இப்போ காப்பர் நிக்கல் காயின் எல்லாமே விலை கூடிருச்சு. புது புக்கு வந்துருச்சு. புது புக்கில் ஸ்கேரில் இருந்த பூரா ரேருக்கு போயிடுச்சு. காமனாக இருந்த பூரா ஸ்கேர் ஆயிடுச்சு. நிறைய நாணயங்கள் ரேர் காயினாக போட்டாங்க, விலையை கூட்டிட்டாங்க. காப்பர் நிக்கல் நாணயங்கள் கிடச்சுன்னா எல்லாத்துலையும் ஒன்று ஒன்று வாங்கி வச்சுருங்க, அது விற்றுறாதீங்க. மீண்டும் அது கிடைக்கிறது கஷ்டம். அதனால் காப்பர் நிக்கல் நாணயங்களை யாரும் அலட்சியமாக நினச்சி விட்டுறாதீங்க. கையில் கிடச்சுன்னா சேகரித்து வைங்க. இது 47 நாணயம் ஒரு செட்டு. ஹைதராபாத் 2004 ஹைதராபாத் மின்ட் மட்டும் இதில் இருக்காது. 1992 ஹைதராபாத் மின்ட்டு. நான் என்ன மின்ட் எழுதிக்கணும் அந்த மின்ட்டு இருக்கும். 1992 நொய்டா மும்பை மின்ட்டு, 1992 கொல்கட்டா மின்ட்டு. 3 மின்ட்டு தான். இது நொய்டா கிடையாது. அதுமாதிரி 93 ஹைதராபாத்து கிடையாது. 93 ஹைதராபாத் இருக்கான்னு பார்க்குறேன். மும்பை கொல்கட்டா 2 மின்ட்டு தான். என்ன ஹைதராபாத்தும் கிடையாது, நொய்டாவும் கிடையாது. 94 எல்லாமே இருக்கும். 94 ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா. 94 நொய்டா கிடையாது. நொய்டா கிடையாதுன்னா நொய்டா கிடையாது. அன்றைக்கி புக்கு பக்கத்தில் வச்சுருக்கேன், இன்னும் வெரிஃபை பண்ணிக்கலாம். 95 ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா. 96 ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா. 97 ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா. இது 2 மட்டும் மாற்றி வச்சுருக்கேன். நான் அந்த வருஷ பிரகாரம் வைப்பேன். ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா. அதுமாதிரி 98 ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா. கொல்கட்டானா அதில் ஒன்றும் இருக்காது, மின்ட் எது இருக்காது. மின்ட் எது இல்லாததான் கொல்கட்டா. காயின் கண்டிஷன் இவ்வளோ தான். இது ஒரு 60% 70% சொல்லலாம். மற்றபடி 100% யூஎன்சி அப்படிலாம் பொய் சொல்லி வியாபாரம் பார்க்க விருப்பம் இல்லை. அதுமாதிரி 98 நொய்டா. நொய்டானா நொய்டாவில் நல்லா சூப்பராக தெரியும், திக்னஸாக டாட் தெரியும், தெரியுதா? 98 நொய்டா. 99 ஹைதராபாத்து, 99 மும்பை, 99 கொல்கட்டா, 99 நொய்டா. அது மாதிரி 99 மாஸ்கோ மின்ட் ஒன்று இருக்குது. இந்த வாரேன் நொய்டாவான்னு பார்த்துக்கிடுவோம். நொய்டா தெரியுதா உங்களுக்கு? நல்லா தெரியுதா? 99 நொய்டா. 99 மாஸ்கோ. அப்புறம் 2000 ஹைதராபாத்து, 2000 மும்பை, 2000 கொல்கட்டா, 2000 நொய்டா, 2000 மாஸ்கோ. மாஸ்கோன்னா கீழே அந்த MAS இந்த மாதிரி போட்டிருக்கும். இந்த போட்டிருக்கா? 2001 ஹைதராபாத்து, 2001 மும்பை, 2001 கொல்கட்டா, 2001 நொய்டா, 2000 அதில் மாஸ்கோ கிடையாது. நொய்டா பார்த்துக்கோங்க. நொய்டா இந்த அளவுக்குலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த அளவுக்கு குண்டு மாதிரி தனியாக இருக்கிற மாதிரி. 2002 கொல்கட்டா. இது ஹைதராபாத்து கிடையாது. மும்பை, கொல்கட்டா, நொய்டா 3 நாணயம் தான். 2003 ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா 4 நாணயம். 2004 2 நாணயம், மும்பையும் கொல்கட்டா மட்டும். இது மும்பை மின்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது கொல்கட்டா மின்ட்டு. நீங்கள் வேணுமா வெளியே எடுத்து இன்னும் கொஞ்சம் பாலிஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பாலிஷ் பண்ணுறோம். பாலிஷ்னால் ஆசிட்டில் ஊற்றி பாலிஷ் பண்ண மாட்டோம். லேசாக விபூதி வச்சு கைட்டு தேய்ச்சி தான் பாலிஷ் பண்ணி ஃபோல்டர் போட்டு இது எழுதி வருஷ பிரகாரம் மின்ட்டு பிரகாரம் பார்ப்போம். இது எல்லாமே உங்களுக்கு 5 ரூபா காயின் தான். இந்த இருக்குல்ல, இந்த டப்பாவே இருக்கா 5 ருபீஸ் காயின். இது எல்லாம் உங்களுக்கு 5 ருபீஸ் காயின் தான். அதில் ஒரு ஏகப்பட்ட நாணயம் இருக்குது 5 ருபீஸ் காயினில் மட்டும். ஆனால் சில மின்ட்டு கிடைக்க மாட்டேங்குது. தேடி பிடிச்சி எடுக்கிறதுக்குள்ளே போதும் எனக்கு ஆகிப்போச்சு. ரொம்ப சலிப்பாகி போகுது. இது சோல்ட் ஆயிடுச்சு. ஒரு நண்பருக்காண்டி தான் இதை பணம்லாம் அனுப்பிச்சிட்டாரு. இது 1 ரூபா ஒரு செட்டு. இதில் 57 67 காயினாக இருக்கும். இது 2650 ரூபா இதனுடைய ரேட்டு. எல்லாம் மின்னு A to Z எல்லாமே இருக்கும். 57 காயின் இருக்குன்னு நினைக்கிறேன். 20 40 55 57 இருக்கும். 3 வருஷம் ஒவ்வொன்றில் 20 இருக்கும். இது பார்சல் போட்டாச்சு. இது 2650 ரூபா. காயினெல்லாம் குட் கண்டிஷனாக இருக்கும். ஒரு செட்டு ஃபுல் செட்டு A to Z எல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்கும். அதில்
இதில் 2004 ஹைதராபாத் மின்ட் மட்டும் குறையும். தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கிடலாம். ஒரே ஒரு காயின் வச்சுருக்கேன். ஏற்கனவே 3-4 நாணயம் போயிடுச்சு. இந்த இருக்கு பாருங்க, இது ஒரு நாணயம். இதை வந்து 2004 இது வந்து 48வது நாணயம். இதை வைக்கணும். இதை மின்ட்டை பார்த்துக்கோங்க, ஹைதராபாத் தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. வெரி வெரி ரேர், கிடைக்கவே மாட்டேங்குது. ஹைதராபாத் மின்ட்டு, இந்த மின்ட்டு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு காயின் 2500 ரூபா ஒரு நாணயம். இது எல்லாமே உங்களுக்கு ரேர் காயின்கள். இது எல்லாமே அது ஒன்று 1954 சோல்ட் ஆயிடுச்சு. பார்சல் போடணும். நேற்று போட்டதுன்னா இது சோல்ட் ஆயிடுச்சு, இது சோல்ட் ஆயிடுச்சு. 3மே சோல்ட் ஆயிடுச்சு. இது நாராயணகுரு. இது ரொம்ப வெரி ரேர். இது 1993 ஹைதராபாத். தெரியுதா உங்களுக்கு? 1993 ஹைதராபாத் வெரி வெரி ரேர். அதுக்கடுத்து ஒன்று காமிக்கட்டுமா? 2004 கொல்கட்டா மின்ட்டு. கீழே எந்த மின்ட்டுமே கிடையாது, க்ளீனாக பியூராக இருக்கும். இது ரேர். அதுக்கடுத்து இது வந்து டெல்லி கேமில் உள்ளது. ஏன் இதில் வச்சுருக்கேன்னு சொன்னால், இது யூஎன்சி காயின், அதனால் அதை வச்சுருக்கேன். ஹைதராபாத் மின்ட் டெல்லி 2010, இது யூஎன்சி காயின். அது மாதிரி ஒரு 10 ரூபா காயின் மகாத்மா காந்தி. இதெல்லாம் விலை எங்கேயோ போயிடுச்சு. அதுக்கடுத்து என்னது? 93 ஹைதராபாத் மின்ட்டு. அதுக்கடுத்து என்னது? 1988 கொல்கட்டா மின்ட்டு எஃப்எஸ்எஸ்ஸில். வெரி வெரி ரேர். அதுக்கு அடுத்தது 5 ரூபாயில் என்னது? லால் பகதூர் சாஸ்திரி. அதுக்கடுத்து இன்னொரு நாணயம் 1993. விலை குறைச்சி கொடுக்கலாம், கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. 1967 பாம்பே மின்ட்டு. ரேர் நாணயம், வெரி ரேர் நாணயம். இதில் நொய்டாலாம் கிடையாது. டாட் இருந்துச்சுனாலே ஒன்று ஹைதராபாத்தில் இல்லை பாம்பே தான். அதுக்கடுத்து ஒரு காந்தி நாணயம் 10 ரூபீஸ் காயின் 1700 ரூபா. அதுக்கடுத்தது 2006 ப்ளஸ் காயின், 2004 உள்ள ப்ளஸ் காயின் மும்பை மின்ட்டு. ஒரு நாணயம் 2000 ரூபா. அதுக்கடுத்தது 1993 ஹைதராபாத் மின்ட்டு. வெரி 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 ரேர். எவ்வளோ ரேர்னு சொல்ல முடியாது, எவ்வளோ ரேர். இது வந்து யூஎன்சி காயின் 2006 ஹைதராபாத் மின்ட்டு அல்லது நொய்டா மின்ட்டு, எப்படின்னா வச்சுக்கோங்க. ஒரு ரேர் காயின் அது. அதுக்கடுத்தது ஒரு 2006 தான். 2006 1 ரூபா ப்ளஸ் காயின் வந்து ரேர் நண்பர்களே. இது ஒரு 5 ரூபா. இது வந்து ஓஎம்எஸ் காயின், அதர் மெட்டல் ஸ்டைக். இந்த ஒயிட் நிக்கலில் வந்து 5 ரூபா காயின் வரல. இது மாதிரி ஒரு சில நாணயங்கள் கலந்து வந்திருக்கு. இந்த பார்த்துக்கிட்டு இருக்கல, இதுதான் 5 ரூபா காயின். இது 5 ரூபா காயின். இது வந்து ஒயிட் மெட்டல், ஒரே ஒரு நாணயம் இருக்குது இதில். இது ஒரு 2006. இது ஒரு 10 ரூபா காயின், மகாத்மா காந்தி தான் நினைக்கிறேன். இதோட 3 நாணயம் ஆகி போச்சு. இது ஒரு ஜப்பான் காயின். இதனோட ரேட் வந்து 10,000 ரூபீஸ். பெரிய நாணயம், வெரி 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 ஓல்டு நாணயம். இது ஒரு 20 ரூபீஸ் காயின், சுமால் ஃபார்மர்ஸ் 1987 உள்ளது. இது 20 ரூபா காயின், பெரிய நாணயம். இதனுடைய விலை வந்து 8000 ரூபா ஒரு நாணயத்தோட விலை. அதுக்கடுத்தது தாமரையும் சூரியன் ஒரே ஒரு நாணயம் இருக்குது, 3500 மும்பை மின்ட்டு. என் கையில் கிடச்ச 25 வருஷம் ஆகிப்போச்சு. அப்படியே வச்சுருக்கேன் அதை. இது ஒரு யூஎன்சி நாணயம், ஆஸ்திரேலியாவில் உள்ள 20 சென்ட் நாணயம். இது
எலிசபெத்து ஆஸ்திரேலியா 2008 உள்ள ஒரு யூஎன்சி காயின். இது ஒரு யூஎன்சி காயின். இதுவும் ஆஸ்திரேலியா தான். இது உங்களுக்கு 50 பென்ஸ். இதெல்லாம் பக்கா யூஎன்சி, அதனால் தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது 2006 தான், ப்ளஸ் காயின் தான். குறைஞ்சது 150 ரூபா ஒரு நாணயம், அவ்வளோதான். அதுக்கடுத்து ஒரே ஒரு 786 OTR 786 100% யூஎன்சி கரன்சி. படன்னு இருக்கும். இது உள்ள பேப்பருக்குள்ளே வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு 5 ரூபா நாணயம். இது வந்து ரீடட் எட்ஜு வந்து ரீடட் எட்ஜு. இது வந்து செக்யூரிட்டி எட்ஜ் அந்த இடத்துல இது மாதிரி இருக்கணும், ஆனால் சுற்றி அது மாதிரி இல்லை. அதனால் ரேராக இருக்குன்னு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து யூஎன்சி இது லூயிஸ் பிரெய்லியில் இது யூஎன்சி காயின். இந்த ஒரு நிமிஷம்தான். இது லூயிஸ் பிரெய்லில் யூஎன்சி காயின். இது 5 ரூபா இந்திரா காந்தி. இது ரீடட் எட்ஜு. நெல்லுங்க வாரேன் தெளிவாக சொல்லி. இது வந்து பக்கா செக்யூரிட்டி எட்ஜு. செக்யூரிட்டி எட்ஜுக்கும் ரீடட் எட்ஜுக்கும் வித்தியாசம் காமிக்கிறதுக்கு வேண்டி இதை அதோட வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இது லூயிஸ் பிரெய்லி யூஎன்சி காயின். நானே இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து போகுது. இது இலங்கையில் உள்ள ஒரு 2 ரூபி யூஎன்சி காயின். இலங்கையில் உள்ள 10 ரூபாய் யூஎன்சி காயின். 5 ரூபாயில் 2021 கொல்கட்டா மின்ட்டு. இது வேறு ஒரு நாணயத்துக்காண்டி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காண்டி எடுத்து வச்சேன். அப்படியே இது உள்ளே கிடக்கு. இதே மெட்டல் 10 ரூபா ஒன்று அடிச்சிருந்தாங்கல்ல, அது 10,000 கொடுத்து வச்சு. அதை இது 10 ரூபா நாணயம் 2005 ப்ளஸ் காயின். 2005 ப்ளஸ் காயின் ரேர். அது இதை பாருங்கள், யூஎன்சி நாணயம் லூயிஸ் பிரெய்லி. லூயிஸ் பிரெய்லி இது வந்து மெட்டல் வேறு. 2010 2016 நார்மலாக இருக்கிற 2 ரூபா வந்து இந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரி மெட்டலில் வரும். இது வந்து வேறு மெட்டல், அந்த கொஞ்சம் அதர் மெட்டல், கொஞ்சம் காப்பர் கலந்தது. அது தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் லூயிஸ் பிரெய்லி தான். அவ்வளோதான். அது ஒரு பொக்கிஷம் பாக்ஸ். இது வந்து ஒரு மேக்ஸிமம் இது வந்து ரேர் காயின். இன்னும் இதை விட வெரி ரேர் காயின் தனியாக ஒரு பாக்ஸில் வச்சுருக்கேன், அதை இன்னொரு நாள் காட்டுறேன். இது ஒரு ரேர் காயின் தான். இது வந்து 22,500 இந்த செட்டு. லெதர் பவுச்சு 1970 ஒரு செட்டு. இது வருஷத்தை மட்டும் காமிக்கேன் பாருங்கள். எப்படி காமிக்கணும்னே தெரிய மாட்டுக்கு. தெரியுதா? 1970. இது காயம் குறையெல்லாம் நினச்சக்கூடாது. உள்ள யூஎன்சி பாக்கெட்லேருந்து வெளியே எடுத்து கிடையாது. $1970 1 ரூபா. இது ஃபுல்லாக எல்லாமே 1970 ஒரு செட்டு. இது ஒரு கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு கையில் காமிச்சிட்ருக்கேன். 1 பைசாவிலேருந்து 1 ரூபா வரைக்கும் மொத்தம் 8 நாணயங்கள் இருக்கும். 100% யூஎன்சி ஒரு செட்டு. லெதர் போச்சு 22,500 இந்த செட்டோட. ஒரு நண்பர் கொடுத்தாருன்னு வாங்கி வச்சு 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது. அப்படியே இருக்குது. இந்த எழுதிருக்கு பாருங்கள், என்ன எழுதிருக்கு? ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா அன்சர்க்குலேட்டட் காயின் செட் 1970 உள்ளது. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எதாவது வேணுமோ வாங்கிக்கலாம். இந்த 5 ரூபா காயின் வந்து இப்போ வந்து வெறும் மலிவாக, ரொம்பவும் மலிவாக, இதுக்கு மலிவாக யாராலையும் கொடுக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை 1000 ரூபாய்க்கு மட்டும் கொடுக்கேன். 47 நாணயத்தையும் 1000 ரூபாய்க்கு மட்டும் கொடுக்கேன். எல்லா மின்ட்டும் எல்லா இயரும் வரிசைக்காக இருக்கும். இது 2 நாணயம் மட்டுமே 1000 ரூபா. பாக்கி 45 நாணயம் உங்களுக்கு ஃப்ரீ தான்.
வெரி வேல்யூவான ஒரு கலெக்ஷனு, வெரி சீப் ரேட்டு. வேணுமாங்க வாங்கிக்கலாம். வணக்கம், வாழ்த்துக்கள்.